விஜய் பனையூர் ரகசியம் கிரீன் சிக்னல் கொடுக்கப்பட்டது. அதிரடி திருப்பம் உண்டானது. இப்போ புரியுதா பின்னணி? சினிமா உலகிலிருந்து அரசியல் களத்துக்குள் அடியெடுத்து வைத்த நடிகர் விஜயின் சமீபத்திய அரசியல் பேச்சுகள் தமிழக அரசியலில் புதிய பரபரப்பை உருவாக்கி வருகின்றன. திமுக, அதிமுக கூட்டணிகள் இடம்பெற்ற கட்சிகளும் மேலும் புதிய கட்சிகளும் தன்னை முதல்வராக ஏற்று தனது கூட்டணிக்கு வரும் எனவும், குறிப்பாக ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், கிருஷ்ணசாமி இன்னும் பிறர் என பலரும் வருவார்கள் என கணக்கு போட்டு இருந்தார் விஜய். மிகுந்த நம்பிக்கையிலும் இருந்துள்ளார். ஆனால் இவை அனைத்தும் பிரதமர் மோடியின் ஒற்றை தமிழக வருகை அடியோடு மாற்றிவிட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் அதிமுக தலைமையில் அமைந்தது. விஜயால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த நிலையில்தான் சமீபத்தில் பாஜக மற்றும் அதிமுகவை நேரடியாகவும் மறைமுகமாகவும் விஜய் விமர்சனம் செய்தார். பாஜக மற்றும் அதிமுக கூட்டணியை நேரடியாக விமர்சனம் செய்து விஜய் பேசிய கருத்துக்கள் அந்த கூட்டணி தலைமையை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து இனி விஜய் விஷயத்தில் பொறுமை வேண்டாம், மென்மையான அணுகுமுறையும் தேவையில்லை என்ற முடிவுக்கு அதிமுக பாஜக கூட்டணி முடிவு செய்துவிட்டது. இதுவரை விஜய் மீது சாஃப்ட் கார்னர் காட்டி வந்த கூட்டணி தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் இனி அந்த நிலைப்பாட்டை முற்றிலுமாக மாற்ற உத்தரவு சென்றிருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் TN News 24க்கு கிடைத்து வருகிறது. விஜயை மென்மையாக அணுகினால் அதனால் வரும் அரசியல் ஆதாயம் விஜய்க்கும் திமுக கூட்டணிக்கும் போகிறது. ஆனால் பின் விளைவுகளை சந்திக்க வேண்டியது நம் கூட்டணிதான் என்ற கருத்து NDA கூட்டணிக்குள் வலுப்பெற்றுள்ளதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக இளம் வாக்காளர்கள் மத்தியில் விஜய்க்கு இருக்கும் செல்வாக்கு கூட்டணிக்கு எதிரான அரசியல் சூழலை உருவாக்கிவிடும் அபாயம் இருப்பதாகவும், இனி விஜய் விஷயத்தில் மென்மையான போக்கு கைகூடாது, எனவே நேரடியாக விஜய் மீது விமர்சனம் வையுங்கள் என்ற கருத்து வலுப்பெற்று இருக்கிறது. இதனால் இனி விஜய் பேசும் ஒவ்வொரு அரசியல் கருத்துக்கும் உடனடி மற்றும் கடுமையான பதில் கொடுக்க வேண்டும் என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அரசியல் மேடைகளிலும் சமூக வலைதளங்களிலும் விஜயின் கருத்துக்களை எதிர்த்து தீவிரமாக களமிறங்க வேண்டும் என கூட்டணி முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் விஜயை அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள வேண்டும், தனிப்பட்ட விமர்சனங்களுக்கு இடமில்லை என்ற வழிகாட்டுதலும் நிர்வாகிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் விஜயின் வளர்ந்து வரும் அரசியல் செல்வாக்கை கட்டுப்படுத்த வேண்டும் என்று முடிவெடுத்திருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனால் வரும் நாட்களில் விஜய் அதிமுக பாஜக மோதல் மேலும் தீவிரமடையும் சூழல் உருவாக்கி உள்ளதாகவே பார்க்கப்படுகிறது. தமிழக அரசியல் களத்தில் இந்த புதிய மோதல் எந்த திசையில் செல்லும் என்பதையே பொதுமக்களும் அரசியல் பார்வையாளர்களும் ஆவலுடன் கவனித்து வருகின்றனர். இவை ஒருபுறம் என்றால், விஜய் மீது திமுக அழுத்தம் போட்டது. குறிப்பாக கரூர் விஷயத்தில் என்ன நடந்தது என அனைவரும் அறிந்ததே. அப்படி இருக்கையில் விஜய் நேரடியாக திமுகவை விமர்சனம் செய்யாமல் மறைமுகமாக NDA கூட்டணியை விமர்சனம் செய்வது திமுக விஜய் இடையே மறைமுக ஒப்பந்தம் ஏதேனும் இருக்கிறதா என்ற கேள்வியை எழுப்பி இருக்கிறது.